சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்ட விவகாரத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் மயக்கமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். இளையராஜா வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சேலம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கோட்டத்தின் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். அப்போது மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி எழுந்து கட்டிட அனுமதி முறையற்ற வகையில் வழங்கப்பட்டுள்ளது, அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே டெண்டர் வழங்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் அவர் மீது பேப்பர் ஒன்றை தூக்கி வீசியதால் திமுக கவுன்சிலர் சுஹாசினி எழுந்து அவரிடம் வாக்குவாதம் செய்ய முயன்றார். அப்போது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் சுஹாசினி யாதவமூர்த்தியின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வந்தது. மேலும் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொண்டதில் கூட்டத்தில் சலசலப்பும் கைகலப்பாகவும் மாறியது. இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் திடீரென மேயர் மேஜை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில கவுன்சிலர் சுஹாசினி சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். மாநகராட்சி டெண்டர்களை அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே எடுப்பதாக கவுன்சிலர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டிய நிலையில் திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பிய போது இந்த மோதலானது கைகலப்பாக மாறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கூட்டத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு மேயர் ராமச்சந்திரன், ஆணையாளர் இளங்கோவன் கூட்டரங்கை விட்டு வெளியேறிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி நிலவி வந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேயர் இருக்கை முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட போது மாநகராட்சி மேயரை கண்டித்தும் கவுன்சிலர்களின் நடவடிக்கை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்து தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாலும் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி மற்றும் மாமன்ற உறுப்பினர் சசிகலா ஆகியோர் திடீரென அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மீதமுள்ள அருகில் இருந்த கவுன்சிலர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை வரவழைக்கப்பட்டு அவர்களை அதிமுக உறுப்பினர்களே கைத்தாங்கலாக தூக்கி சென்று வேனில் ஏற்றினர். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் மாறி மாறி தங்களை தாக்கியதாக கூறி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சேர்ந்து வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மருத்துவமனையில் மருத்துவரிடையே பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இச்சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. கூட்டமா